துரோகிங்க, தீய சக்திங்க, ஊழல்வாதிங்க அவங்க தான் வந்து தாவேக்கையில் இணைஞ்சிருக்காங்க. உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள் இப்போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் இருக்கிறார்கள். ஊழல் பண்ணவங்க போயிருக்காங்க, நேர்மையானவங்க இங்கே தான் இருக்காங்க, யாரும் போகல. அவங்க வந்து போயிருக்காங்கன்னா அவங்க சுயநலத்துக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பதவி வேணும், பதவி ஆசைப்பிடிச்சவங்க அவங்க. தொகுதி மக்கள் இவங்களை ஓட அடிப்பாங்க. திரும்ப அவங்க நின்னாங்கன்னா அவங்கள டெபாசிட் வாங்காத மாதிரி செய்யணும் நம்ம தொண்டர்கள். அதாவது வந்து அவங்களுடைய சொத்து, அவங்களோட பணம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த கட்சியில் போய் இணைகிறாங்க. யாரும் இணையல, யாரும் போகல. அங்கே யாரும் வந்து தொண்டர்லாம் யாரும் போகல. போகிறவங்க எல்லாமே முன்னாள் அமைச்சரும் எம்பிங்களும் எம்எல்ஏங்களும் தான் போயிருக்காங்களே தவிர அவங்க கூட ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஒரு 5 பேரோடும் போகல. ஒரு தொண்டன் ஒரு 5 பேரோடும் போகல. அது அதில் யாருமே இங்கேருந்து ஏடிஎம்கேலேருந்து யாரும் ஒருத்தர் கூட போகல. அதில் போயிருக்கிறது எம்எல்ஏங்களும் எம்பிங்களும் மந்திரிகளும் தான் போயிருக்காங்களே தவிர ஒரு தொண்டன் கூட யாரும் போகல. அவங்களும் தனியாக தான் இருக்காங்க. இப்போ தனி மரம் தோப்பு அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்களாம் வந்து இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடன்றது ஒரு ஆலமரம், இது ஒரு கோட்டை. இந்த கோட்டையிலேருந்து யாரும் போகல. அவங்க வந்து போயிருக்காங்கன்னா அவங்க சுயநலத்துக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பதவி வேணும், பதவி ஆசைப்பிடிச்சவங்க அவங்க. ஏற்கனவே ஒருத்தரும் 15 ஆண்டு 20 ஆண்டுமா அவங்க பதவி சுகத்தில் இருந்தவங்க. அந்த பதவி ஆசைக்காக அவங்க போயிருக்காங்க. அங்கே போனால் எதனா நம்ம பதவி வாங்கலாம், பதவி சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான். ஏன்னா அவங்க தான் இருந்திருக்காங்களே தவிர எந்த அடிமட்ட தொண்டனாக தான் இருந்திருக்கான். அவங்களுக்கு வேலை தான் செஞ்சுருக்கான். அவன் ஒரு தொண்டனும் 25, 30, 50 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஆனால் பதவி சுகத்தை அனுபவிச்சு அவங்க மட்டும்தான் போயிருக்காங்க, யாரும் போகல. நம்மளுக்கு ஒரு பின்னடைவும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து இப்போது எடப்பாடியார் தனி மனிதன், அவர் தனி மனிதன் தான். எடப்பாடியார் 47 இடம் ஜெயிச்சிருக்கார் தமிழ்நாட்டில். 234 தொகுதியும் சுற்றுப்பயணம் பண்ணி 47 இடம் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி டிஎம்கே இருக்காங்க. டிஎம்கேல 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பணியாற்றிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க 57 பேர் தான் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம 47 பேர் வெற்றி பெற்றோம். இதில் சில சுயநலத்துக்காகவும் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டவும் போயிருக்காங்க. அதுக்காக அவங்க போனாங்கிறதுக்காக யாரும் தொண்டனோ யாரும் உறுப்பினர்லாம் யாரும் போகல. தமிழக வெற்றி கழகத்தை, அதாவது அதிமுக வரவங்க தமிழக வெற்றி கழகம் சேர்த்துக்கிறாங்க. அதிமுக வந்து அள்ளி செல்ல கட்சி, தீய சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு விஜய். ஆமாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அதிமுக வரவங்களை சேர்த்துக்கிறாங்களே. அதுதான் இப்போ அவர் அதிமுக இருக்கிறவங்க வந்து உண்மையானவங்க, விசுவாசமானவங்க, நேர்மையானவங்க. அவர் சொல்லார்ல, எல்லாம் துரோகிங்க, தீய சக்திங்க, ஊழல்வாதிங்க அவங்க தான் வந்து தாவேக்கையில் இணைஞ்சிருக்காங்க. அடிமட்ட தொண்டனோ மற்ற யாருமே எந்த பொறுப்பில் இருக்கிறவங்களும் போய் இணையலை. ஒரு எம்எல்ஏ எம்பிங்களாம் வந்து மந்திரிங்களாம் வந்து 15, 20 வருஷமாக 25 வருஷமாக ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் அவங்க தான் போயிருக்காங்க. எல்லாமே யார் பண்ணது? ஊழல் பண்ணவங்க போயிருக்காங்க, நேர்மையானவங்க இங்கே தான் இருக்காங்க, யாரும் போகல. அவனுக்கு என்ன சொல்ல வருமுன்னா விஷயம் தெரியாது போய்ங்கிறாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சு சுகத்தை எல்லா பதி சுகத்தை அனுபவிச்சுட்டு அங்கே போய் ஏமாற தான் போகிறாங்க. அங்கே போய் அதாவது 5 வருஷம் என்னன்னா அதாவது அங்கே போய் மந்திரி பதவி வருமா, அமைச்சர் பதவி வரும்போது அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிருக்கவங்க எல்லாமே ஜீரோ தான், திரும்பி தான் வர போகிறாங்க. கண்டிப்பாக திரும்பி வர தான் போகிறாங்க. திரும்பி தான் வருவாங்க. எக்காந்த கொண்டு நீங்கள் என்ன பாருங்க, ஜீரோ தான் வர போகிறாங்க. அவங்க தொகுதி மக்கள் கூட அந்த பக்கம் இங்கே திரும்பி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஒரே ஒருத்தர் கூட யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. டெபாசிட் வைப்பாங்க. எந்த அடிமட்டோடையும் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. தொகுதி மக்கள் இவங்கள ஓட அடிப்பாங்க. என்ன பார்க்குறதுனா அங்கே திரும்பி இவங்களும் போய் ஒரு ஏமாற்றத்தை மிஞ்சி தான் திரும்பி வர போகிறாங்க. ஆமாம், பின்னும் அடிமாட்டில் யாரும் இது வரைக்கும் போகலை. ஒரே ஒரு தொண்டன் கூட இது வரைக்கும் யாரும் வந்தல. எல்லாம் அம்மா வகையிலையும் தலைவர்கள் பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு பிறகு இப்போ அங்கே எதனா போய் கிடைக்க மாட்டேது தான் அமைச்சர் பதவி கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா தான் அங்கே போயிருக்க தவிர மற்ற பேர் வேறு எதுவும் கிடையாது. யார் எந்த அடிமட்ட தொண்டை எவனும் போக மாட்டான். ஒரே ஒரு குறிக்கோள் அந்த ரெட்டல் சிம்பிள் தான் அடிமட்ட தொண்டை இன்னி வரைக்கும் போகிற தவிர அம்மாவோட இதுக்கும் புரட்சித்தலைவர் ஐயாவோட இருக்கும் ஐயா எடப்பாடியோட முகத்துக்கோசம் தான் இன்ன வரைக்கும் அந்த சிம்பிளுக்கு தான் ரெட்டல் ஓட்டு போடுறாங்க தவிர இவங்களை மூஞ்சி பார்த்து ஒருத்தவங்களும் எவனும் ஓட்டு போட மாட்டான். அது வேணால் எழுதிச்சிங்க. இப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை 100 பாகம் நம்பினார்.
அவரை முதுகில் குத்திவிட்டு துரோகம் செய்துவிட்டு கட்சி தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள் இப்போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் இருக்கிறார்கள். அவங்களாம் யாருங்க? நம்ம தொண்டர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் தான் அவங்க எம்எல்ஏவோ மந்திரி ஆனாங்க. நேராக வந்துடுவாங்களா? இப்போ யாரை கேட்டால் அவங்க ரிசைன் பண்ணாங்க? தொண்டர்களை கேட்டாங்களா இல்லை நிர்வாகிகளை கேட்டாங்களா? அவங்க இஷ்டத்தை அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா திரும்ப அவங்க நின்னாங்கன்னா அவங்கள டெபாசிட் வாங்காத மாதிரி செய்யணும் நம்ம தொண்டர்களும் நிர்வாகிகளும். அதான் என்னுடைய கருத்து. அதாவது வந்து அவங்களுடைய சொத்து, அவங்களோட பணம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த கட்சியில் போய் இணைகிறாங்க. அடிமட்ட தொண்டரும் யாரும் வந்து அந்த கட்சிக்கு போகல, எல்லாம் ஏடிஎம்கே பக்கம் தான் இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வரும்ன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய சொத்து பாதுகாப்புக்காக அவங்க அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு அவங்கள பற்றி யோசிக்க கூடாது. நம்ம கட்சினாவோ நம்ம கட்சிக்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். இது நான் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே மறுபடியும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வருவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் கண்டிப்பாக இந்த போன துரோகிங்கெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் மக்கள் வந்து இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு மீண்டும் நம்ம எடப்பாடியாருக்கு சப்போர்ட்டாக வருவாங்க. ஏடிஎம்கேலே எம்எல்ஏ மறுபடியும் வருவாங்க. மக்கள் வந்து அவங்கள போனவங்கள விட்டுட்டாலும் மீண்டும் இரட்டையில போட்டு ஓட்டு போட்டு அவங்கள வர வைப்பாங்கன்ட்டு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதே போல் வழி நடத்துவார். எடப்பாடியார் வந்து கைவிட மாட்டார். அவர் எதுலேயும் சோர்ந்தும் போக மாட்டார். அவர் கண்டிப்பாக எல்லா மக்களையும் காத்து மறுபடியும் ஆட்சி பிடிச்சி அரசாங்கத்தில் உட்காருவார். பதவி சுகத்துக்காகவும் பதவியை அனுபவிக்கிறதுக்காகவும் போராட்டத்தில் அடிமட்ட தொண்டன் இன்றைக்கும் இருபெரும் தலைவர்களுடைய அடிப்படை கட்சியில் இருக்கிறவங்க இன்றைக்கும் அந்த விசுவாசம் இருந்துட்டு தான் இருக்குது. போனவங்களை பற்றி இது கவலை இல்லை. மாண்புமிகு பொதுச்செயலாளர் அவர்கள் சிறப்பான முறையில் நடத்திட்டு தான் வராரு. இந்த கட்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை தெரியும். இந்த சூழ்நிலையை அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போன்ற நம்பிக்கையோட தொண்டனாக, சாதாரண தொண்டனாக நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே ஒருத்தரும் 15 ஆண்டு 20 ஆண்டுமா அவங்க பதவி சுகத்தில் இருந்தவங்க. அந்த பதவி ஆசைக்காக அவங்க போயிருக்காங்க. அங்கே போனால் எதனா நம்ம பதவி வாங்கலாம், பதவி சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான். ஏன்னா அவங்க தான் இருந்திருக்காங்களே தவிர எந்த அடிமட்ட தொண்டனாக தான் இருந்திருக்கான். அவங்களுக்கு வேலை தான் செஞ்சுருக்கான். அவன் ஒரு தொண்டனும் 25, 30, 50 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஆனால் பதவி சுகத்தை அனுபவிச்சு அவங்க மட்டும்தான் போயிருக்காங்க, யாரும் போகல. நம்மளுக்கு ஒரு பின்னடைவும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து இப்போது எடப்பாடியார் தனி மனிதன். அவர் தனி மனிதன் தான் எடப்பாடியார். 47 இடம் ஜெயிச்சிருக்கார் தமிழ்நாட்டில். 234 தொகுதியும் சுற்றுப்பயணம் பண்ணி 47 இடம் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி டிஎம்கே இருக்காங்க. டிஎம்கேல 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பணியாற்றிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அவங்க 57 பேர் தான் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம 47 பேர் வெற்றி பெற்றோம். இதில் சில சுயநலத்துக்காகவும் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க போயிருக்காங்க. அதுக்காக அவங்க போனாங்கிறதுக்காக யாரும் தொண்டனோ யாரும் உறுப்பினர்களாம் யாரும் போகல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை, அதாவது அதிமுக கலந்து வரவங்க தமிழக வெற்றி கழகம் சேர்த்துக்கிறாங்க. அதிமுக வந்து அள்ளி சில்லு கட்சி, தீய சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு விஜய். ஆமாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அதிமுக கலந்து வரவங்களை சேர்த்துக்கிறாங்களே. அதுதான் இப்போ அவர் அதிமுக இருக்கிறவங்க வந்து உண்மையானவங்க, விசுவாசமானவங்க, நேர்மையானவங்க. அவர் சொல்லார்ல எல்லாம்